வணக்கம். உங்களை நம்மளுடைய ஆஸ்ட்ரோ 10 சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் செவ்வாய் தோஷத்தை ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது, அதனுடைய விதிவிலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். இது ஒரு பொது விதி. ஆனால் ஒரு சிறப்பு விதி இருக்குது. அதாவது ஆண்களுடைய ஜாதகத்தில் 2, 7, 8 இதில் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். பெண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 இதில் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம் உண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு விதி. மிதுனம், கன்னி இந்த 2 ராசியும் 2ஆம் இடமாகி அதில் செவ்வாய் இருந்தாலும், ரிஷபம், துலாம் 12ஆம் இடமாகி அதில் செவ்வாய் இருந்தாலும், மேஷம், விருச்சகம் 4ஆம் இடமாகி அதில் செவ்வாய் இருந்தாலும், மகரம், கடகம் 7ஆம் இடமாகி அதில் செவ்வாய் இருந்தாலும், தனுசு, மீனம் 8ஆம் இடமாகி அதில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். செவ்வாய் சிம்மம், மேஷம், விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் எந்த ஒரு தோஷமுமே கிடையாது. செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் புதன், சந்திரன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் இல்லை இந்த கிரகங்களுடைய பார்வை பெற்றாலுமே செவ்வாய் தோஷம் கிடையாது. கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்த யாருக்குமே செவ்வாயினால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமுமே கிடையாது. செவ்வாய் தோஷத்தை லக்னம் வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, சந்திரனை லக்னம் போல் பாவிச்சோ சுக்கிரனை லக்னம் போல் பாவிச்சோ செவ்வாய் தோஷத்தை கணக்கிட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.